வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி சட்டத்தரணிகள் நியமன வழிகாட்டல்களில் மாற்றம். குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் சேவை கட்டாயம். சஜித்தை மீண்டும் சீடராக்கவே ரணில் முயற்சிக்கின்றார். அமைச்சர் நலிந்த ஜெயதிச சாடல். கொழும்பில் டெங்கு அச்சுறுத்தல் தணியவில்லை. அலட்சியமாக செயற்படுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை. கதிர்காமத்துக்கு சென்ற வாகனம் விபத்து. 10 பேர் வைத்தியசாலையில். இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற 2 இந்தியாவில் கைது. பின்னணியில் வத்தலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் ஜனாதிபதியை சந்திக்க தீர்மானம். ஸ்பெயினில் தேசிய அவசர நிலை பிரகடனம். வரலாற்றிலேயே இல்லாத மிக மோசமான பேரழிவு என எச்சரிக்கை. உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி சட்டத்தரணிகளை நியமிப்பது தொடர்பான வழிகாட்டல் நெறிமுறைகளின் ஒரு சரத்தில் திருத்தம் மேற்கொண்டு ஜனாதிபதியின் செயலாளரினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைவாக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற சட்டத்தரணியாக பணியாற்றிய அனுபவம் இல்லாத நபர்களை ஜனாதிபதி சட்டத்தரணிகளாக நியமிக்க கூடாது என புதிய திருத்தத்தில் திட்டவட்டமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னர் நடைமுறையில் இருந்த வழிகாட்டல் நெறிமுறைகளின்படி ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்படுவதற்கு 20 ஆண்டுகள் சேவை காலம் அடிப்படை தகுதியாக இருந்த போதிலும் சிறப்பு சந்தர்ப்பங்களில் ஏனைய அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்யும் 15 ஆண்டுகள் சேவை காலம் கொண்ட உயர்நீதிமன்ற சட்டத்தரணிகளையும் நியமிப்பது குறித்து பரிசீலிக்க வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போதைய திருத்தத்தின் மூலம் அத்தகைய விலக்குகள் தவிர்க்கப்பட்டுள்ளன. இதேவேளை 2026 ஆண்டுக்கான ஜனாதிபதி சட்டத்தரணிகளை நியமிப்பதற்கான விண்ணப்பங்களை கோரும் வர்த்தமானி அறிவித்தலும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய தேவையான தகுதிகளை கொண்ட சட்டத்தரணிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் மீண்டும் ஒன்றிணைவது அரசாங்கத்திற்கு எந்தவித சவாலையோ அல்லது தாக்கத்தையோ ஏற்படுத்தப் போவதில்லை. ரணில் விக்ரமசிங்க தம்மை மீண்டும் தலைவராகவும் சஜித் பிரேமதாசவை தமக்கு கீழ் செயற்படும் சீடராகவும் மாற்றவே இந்த சந்திப்புகள் ஊடாக முயற்சிக்கின்றார் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடி பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். කිසිසේත්ම නෑ. මොකද ඒගොල්ලෝ එකට හිටපු කට්ටිය. එකට ඉන්නකොටත් කරගන්න බැරි වෙච්ච වැඩේ දෙකට වෙන් වෙලා ගිහිල්ලා අය එකතු වෙලා කියලා කරන්න බෑ නේද? අනිත් එක මම දකින්න එක එකට එකතු වීමක් නෙමෙයි. රනිල් වික්‍රමසිංහ ලොක්ක වෙලා සජිත්ව ආය ගෝලයා කරගන්න හදන උත්සාහයක්. ඔබ දකින්න ඇතිනේ පළවෙනි සාකච්ඡාවෙම රනිල් නියෝග දෙනවා සජිත් ලියනවා. මම හිතා රනිල් වික්‍රමසිංහ අලුතෙන් සල්ලි වියදම් කරන්නේ නැතුව ලේකම් කෙනෙක් අරගෙන තියෙනවා. ඉතින් අර විපක්ෂ නායකයා වුණාට රනිල් වික්‍රමසිංහගේ තියෙන දේශපාලන අත්දැකීම් එක්ක ඔහු එතන ගිහිල්ලත් කරේ තමන්ගේ ආධිපත්‍ය උඩට අරගෙන තමන් ලොක්කා කියලා පෙන්නලා සජිත්ව නිකන් අර දෙවනියා නෙවෙයි ගොඩාක් පල්ලෙහාට දාලා තියෙනවා. முன்னர் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தபோது எதையும் சாதிக்க முடியாமல் பிரிந்து சென்ற நிலையில் தற்போது மீண்டும் இணைவதால் புதிதாக எதையும் செய்துவிட முடியாது. இதனை ஒரு சமமான கூட்டிணைவாக பார்க்க முடியாது. சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்க கட்டளைகளை பிறப்பிக்க சஜித் பிரேமதாச அவற்றை அமைதியாக குறிப்பெடுத்துக் கொண்டிருப்பதே தெரிகின்றது. ரணில் விக்ரமசிங்க தமது அரசியல் அனுபவங்களை பயன்படுத்தி அங்கு தமது ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டு தன்னை தலைவராக காட்டிக் கொண்டுள்ளார். சஜித்தை 2ஆம் இடத்திற்கு கீழே தள்ளிவிட்டார். அத்துடன் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நபர்களை கவனித்தால் அங்கிருந்த அனைவரும் ஏதேனும் ஒரு வழக்கில் தொடர்புடையவர்களாகவோ பிணையில் உள்ளவர்களாகவோ அல்லது சந்தேக நபர்களாகவோ மட்டுமே இருக்கின்றார்கள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் நீதிமன்றங்கள் மூலம் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு
வழக்குகள் தொடரப்பட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சியினரின் சட்டவிரோத செயல்கள் மற்றும் குற்ற பின்னணிகள் வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளன. இவ்வாறான குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்கும் நோக்கிலும் பயத்திலுமே சஜித், ரணில், நாமல் போன்றோர் பதற்றமடைந்து ஒன்றாக சந்திக்க தொடங்கியுள்ளனர். කණ්ඩායම එකතු වෙච්ච ඔක්කොම ටික එළියට බහලා වොයිස් කට් දීපු කණ්ඩායම අරගෙන බලන්න ඒකත් එක්ක ඒගොල්ලන් නඩු දිනේ ලියන්නකො. නඩු නැති කවුරුත් නැහැ එතන. ඔක්කොම නඩු තියනවා. එක්කෝ ඉන්නේ අප පිට නැත්තම් ඉන්නේ සක පිට. හරි? ඔය සෙට් එක තමයි එකතු වෙලා තියෙන්නේ. ඉතින් එයා එකතු වෙන එක හොඳයි. වෙන් වෙලා ඉන්නවට වඩා. මොකද ඒක ජනතාවට ඒව දකින්නකොට තමයි තේරෙන්නේ මොකද්ද වෙන්නේ කියලා. கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் இன்னமும் தெளிவான வீழ்ச்சியை காண்பது கடினமாக உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட கிளையின் தலைவர் அமித் குமார தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய டெங்கு நிலைமை மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் கள நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். කොළඹ දිස්ත්‍රික්කයේ සැලකීමක් ගත්තට පැහැදිලි අඩුවීමක් අපිට තාම වාර්තා වෙන්නේ නැහැ. අපිට මේ හැම අවස්ථාවෙම දකින්න තියෙන මිනිස්සුන්ගේ නොසලකිල්ල තවදුරටත් ඒ ආකාරයෙන්ම පවත්වාගෙන යනවා. මේක ඇත්තටම රට පුරා බලපාන කිල්ලක් විදිහට බලපාගෙන මිනිස්සුන්ගේ මරණ, මිනිස්සුන්ගේ රෝගී කරගෙන පවත්වාගෙන යනවා. தற்போது மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ள போதிலும் சுகாதார அதிகாரிகளின் டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆற்ற வேண்டிய ஏனைய வழக்கமான பொது சுகாதார பணிகள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. கடந்த காலங்களை விடவும் பொதுமக்கள் தற்போது டெங்கு ஒழிப்பு குறித்து ஓரளவு கவனமாக செயற்பட்ட போதிலும் அது திருப்திகரமான அல்லது போதுமான ஒரு மட்டத்தை இன்னமும் எட்டவில்லை. வீடுகள் மற்றும் கட்டிட வளாகங்களில் சுலபமாக சுத்தம் செய்யக்கூடிய அல்லது அப்புறப்படுத்தக்கூடிய சிறிய பொருட்களினாலேயே தற்போதைய நாட்களில் டெங்கு நுளம்புகள் அதிகளவில் பெருகுவது கண்டறியப்பட்டுள்ளது. පොඩි පොඩි අතවසුවීම් තියෙන එකයි මම කලිමුත් සඳහන් කරේ. නොසලකිල්ල තමයි මේ රටටම බලපාලා තියෙන කිල්ල වශයෙන් අපිට හඳුන්වන්න පුළුවන්. பொதுமக்களின் தொடர்ச்சியான இந்த அலட்சிய போக்கு நாடு தழுவிய ரீதியில் மக்களை நோயாளர்களாக்கி உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தும் ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் வீடுகள் போன்ற வளாகங்களை சுத்தமாகவும் கொசுக்கள் போஷிக்கும் இடங்கள் அற்றதாகவும் பராமரிப்பது சம்பந்தப்பட்ட நபர்களின் முதன்மை பொறுப்பாகும். மக்கள் தங்கள் சூழலை சரியாக பராமரிக்கின்றார்களா இல்லையா என்பதை பரிசோதிப்பது மட்டுமே சுகாதார பரிசோதகர்களின் பணியாகும். பொறுப்பற்ற முறையிலும் அலட்சியத்துடனும் செயற்படுபவர்களுக்கு எதிராக கண்டிப்பான முறையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட நடவடிக்கை எடுப்பது அதிகாரிகளின் தனிப்பட்ட விருப்பம் அல்ல, அது நாட்டின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் கடமையாகும். இவ்வாறு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளின் பணிகளுக்கு யாரேனும் இடையூறு ஏற்படுத்த முயன்றால் அது அவர்களை மேலும் ஒரு சட்ட மீறலுக்கு தள்ளிவிடும். නීතිමය තත්ත්වය ඒකට බාධා කරනවා කියන්නේ ඔබ තවත් නීතිමය ක්‍රියාමාර්ගයකට යටත් වෙනවා කියන එක විතරයි. நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 80,905ஆக உயர்ந்துள்ளதாக அந்த பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி ஜூலை மாதத்தில் நேற்றைய தினம் வரையிலான காலப்பகுதியில் 25,530 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை கம்பஹா மாவட்டத்தில் 17,135 நோயாளர்களும், கொழும்பு மாவட்டத்தில் 16,140 நோயாளர்களும், மாத்தறை மாவட்டத்தில் 5,574 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்ட டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 42,835 ஆகும். தென் மாகாணத்தில் 12,260 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 6,924 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செட்டிப்பாளையம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
காயமடைந்தவர்களில் 3 சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி சென்ற காரும் கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்து சம்பவம் காரணமாக மட்டக்களப்பு கல்முனை வீதியுடனான போக்குவரத்து சுமார் அரை மணித்தியாலத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டிருந்ததுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தினை வழமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த விபத்தில் கதிர்காமத்திற்கு சென்று கொண்டிருந்த குடும்பத்தினரே அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வத்தலையில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனுஷ்கோடியிலிருந்து சட்டவிரோதமாக படகில் சென்ற இருவர் இந்திய கடலோர போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர். கடலோர பாதுகாப்பு பயிற்சியின் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல் படையினர் கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த இருவரை கண்டறிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களிடம் நடத்திய விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட நபர்கள் இலங்கையின் வத்தலை பகுதியைச் சேர்ந்த 30 மற்றும் 31 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் இருவரையும் மேலதிக விசாரணைகளுக்காக கடலோர போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் வத்தலையில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இவர்கள் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக இலங்கை அதிகாரிகள் சந்தேகிப்பதாக கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இவர்கள் இருவரும் நிலுவையிலுள்ள 3 போதைப்பொருள் வழக்குகளையும் எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. அவர்களை ஒப்படைக்குமாறு இலங்கை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் இருவரையும் திருச்சி மத்திய சிறை வளாகத்திற்குள் உள்ள சிறப்பு முகாமிற்கு மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் 1 வாரத்திற்குள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரையும் கொழும்பிலுள்ள வெளிநாட்டு ராஜதந்திர பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாட தீர்மானித்துள்ளனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயற்படுகின்றார். இந்த மாத ஆரம்பத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் விடயங்களில் இணைந்து செயற்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. ஒவ்வொரு கட்சியும் தமது சுயாதீனத்தையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் கொள்கைகளையும் தொடர்ந்து பேணிக்கொண்டே இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனுக்காக ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரையும் இலங்கையிலுள்ள ராஜதந்திர பிரதிநிதிகளையும் சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஜனநாயக ரீதியிலான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் ஊடாக பரந்த இணக்கப்பாட்டை உருவாக்கும் முயற்சிகளை முன்னெடுக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றன. தமது கோரிக்கைக்கு ஜனாதிபதி சாதகமான பதிலை வழங்குவார் என அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதுடன் இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயற்பட்டு நீதி, நிலையான சமாதானம் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை நோக்கி பயணிப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்.
பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை பலத்தால் நம்பிக்கையில்லா பிரேரணையை அரசாங்கம் தோற்கடித்திருக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்திற்கு வெளியே மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சி முன்வைத்த உண்மைகளே வெற்றி பெற்றுள்ளன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். දැන් මේක ආණ්ඩුවට 159ක් තියෙනවා. හරිද? අපිට 60 ගාණක් විපක්ෂයට තියෙනවා. අපි මේ විශ්වාස භංගය ගේන්න ප්‍රධානම හේතුව තමයි විශේෂයෙන්ම මෙතුමන්ලා බලයට එනකොට ඇමතිවරයෙක්ගේ වගකීම් වගවීම් විනිවිදභාවය පාරදර්ශකභාවය ඊළඟට අලුත් දේශපාලන සංස්කෘතියක් හදන්න ඕනේ කියන සියලු දේවල් කතා කරපු උදවිය. ඒ මත තමයි අපි එතුමන්ලා එදා එතුමන්ලා මේ රටේ ජනතාවගෙන් ගත්ත ජන මතය ගැන මතක් කරලා දීලා මේ අධිකරණ ඇමතිවරයා ඔහුගේ වගකීම් පැහැර හැරීම පිළිබඳව අපි අද පාර්ලිමේන්තුවේදී කරුණු හෙළිදරව් කරා. දැන් අපි හෙළිදරව් කරපු කරුණු වලට එකකටවත් ආණ්ඩු පක්ෂයේ മന്ത്രിවරු ඇමතිවරු උත්තර දුන්නේ නැහැනේ. ඒගොල්ලෝ නිකම් මේ අනවශ්‍ය දේවල් විවාදය තුල කතා කරා මිසක් අපි මතු කරපු එක කාරණයකටවත් එතුමන්ලට උත්තර දෙන්න බැරි වුණා. அரசாங்கத்துக்கு 159 பெரும்பான்மை உறுப்பினர்களும் எதிர்க்கட்சிக்கு 80 உறுப்பினர்களும் உள்ள நிலையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சி கொண்டு வந்ததற்கான முதன்மை காரணம் தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்தபோது அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதற்கே ஆகும். பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் புதிய அரசியல் கலாசாரத்தை உருவாக்குவோம் என கூறி ஆட்சி பிடித்த அரசாங்கம் நீதி அமைச்சரின் பொறுப்பற்ற தன்மையையும் அலட்சியத்தையும் மறைக்க முயல்கின்றது. விவாதத்தின் போது எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்பட்ட பலமான ஆதாரங்கள் மற்றும் கேள்விகள் எதற்கும் ஆளுங்கட்சி அமைச்சர்களாலோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாலோ பதிலளிக்க முடியவில்லை. நேரடி பதில்களை தவிர்த்து சம்பந்தமில்லாத விடயங்களையே ஆளுங்கட்சியினர் விவாதத்தில் பேசினர். கடந்த காலங்களில் முன்னாள் அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்லவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்ட போது அப்போதைய ஆளுங்கட்சியினர் அவரை பாதுகாத்து வாக்களித்த போதிலும் இறுதியில் அவர் தவறு செய்தது நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு செல்ல நேர்ந்தது. தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் வெளியே அனுப்புவோம் என்று கூறி ஆட்சியை பிடித்த தற்போதைய அரசாங்கமும் அதே தவறையே மீண்டும் செய்கின்றது. இது தமக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்த பெரும் துரோகமாகும். ආණ්ඩුව අද ආණ්ඩුවේ තිබෙන ආකර්ෂණය ආණ්ඩුවේ තිබෙන මේ විශ්වාසය දවස ගානේ අඩු වෙනවයි කියන එක ඉතින් සියලු දෙනාම දන්න කරුණක් නේ. ඒක අලුත් දෙයක් නෙමෙයි. ඔය ඒක තමයි දැන් ඒගොල්ලෝ දැන් ඕකනේ කරේ කවුද? කෙහෙලිය රඹුක්වැල්ලට අපි විශ්වාස භංග ගෙනාවනේ. අපි පරාද වුණානේ. පොහොට්ටුවේ ඉන්න ඔක්කොමලා ආරක්ෂා කරානේ කෙහෙලියව. අන්තිමට කෙහෙලිය අද වැරදිකාරයෙක් වෙලා ඉන්නවනේ. අහිරිය ගියානේ. ඒ වගේ මෙතුමන්ලා කිව්වේ අපි එහෙම කරන්නේ නැහැ. අපේ එකෙක් වැරදි කරත් අපි එළියට දානවා කියලා තමයි මෙතුමන්ලා ජනමතය හදලා ඒ මැන්ඩේට් එක ගත්තේ. නමුත් අද ඒ මැන්ඩේට් එකට විරුද්ධව ඒගොල්ලෝ ඡන්දය පාවිච්චි කළා. வெளிநாட்டு செய்திகள். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் தொடர்ந்து நீடித்து வரும் கடுமையான வெப்ப அலை மற்றும் வறட்சி காரணமாக காட்டுத்தீ மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. 2 நாடுகளிலும் இதுவரை 2,20,000க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஸ்பெயின் நாட்டின் தலைநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ ஒன்றாக இணைந்து மாபெரும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்பெயின் அரசு நாட்டில் தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. ஸ்பெயின் தலைநகரில் மட்டும் 25,000 மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது வரலாற்றிலேயே இல்லாத மிக மோசமான தீ விபத்து என்று தெரிவிக்கப்படுகின்றது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக ராணுவ தீயணைப்பு படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தென்மேற்கு பிரான்சின் ஜிரோண்ட்,
மற்றும் லேட்ஸ் பிராந்தியங்களில் காட்டுத்தீ மிக வேகமாக பரவி வருகின்றது. போர்டோ நகருக்கு அருகிலுள்ள நகரங்களில் இருந்து மட்டும் 60,000-க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் நாடு முழுவதிலும் இதுவரை 2 லட்சம் மக்கள் தங்களது இருப்பிடங்களை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் இதனை சுயமாகவே உருவெடுத்து வளரும் பேரழிவு தீ என விவரித்துள்ளார். தீயணைப்பு பணிகளுக்கு உதவுமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் செக் குடியரசு மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளிலிருந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் உதவிகள் கோரப்பட்டுள்ளன. ஐரோப்பிய கண்டம் வழக்கத்தை விட 2 மடங்கு வேகத்தில் வெப்பமடைந்து வருவதாக அறிவியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இதன் காரணமாகவே இதுபோன்ற வரலாறு காணாத காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. தற்போது தீயை கட்டுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் தமது சிவில் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம் உங்களை காத்து நாட்டினை காக்கவே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தந்தையும் தாயும் போன்றோம்.